பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருடைய துக்க நாட்களும் முடிந்து போகும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு நித்திய வெளிச்சமாய் ஆண்டவர் நம்மேல் உதிப்பார். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். முதலாவது ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். நம்முடைய துக்க நாட்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிறார். முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று ஏசாயா எழுதுகிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். நாம் பாடு அனுபவிக்க கூடாது என்பதற்காக, நாம் துக்கப்படக்கூடாது என்பதற்காக, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். ஆகவே இனி நமக்கு பாடுகள் இல்லை, துக்கங்கள் இல்லை. நாம் எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் நம்மேல் உதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே என்று அழுத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்படும் பொழுது, அழுது புலம்பும் பொழுது உலகம் சந்தோஷப்படும். ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய துக்கங்களை இன்றைக்கு ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகவே இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஆண்டவர் நமக்குள்ளே உதிக்கிறபடியினால நம்மிலே இருக்கிற எல்லா இருளும் இன்றைக்கு மறைந்து போகும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலின் பிள்ளைகளாய் ஆண்டவரால் நாம் மாற்றப்படுகிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று எழுதுகிறார். ஆகவே இனி நம்முடைய வாழ்க்கையில இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் இரவுக்கும் இடமே கிடையாது. அவரே நமக்கு என்றென்றைக்கும் அழியாத நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும்
உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்மேல் உதிக்கிற ஆண்டவருடைய வெளிச்சத்தை பார்த்து ராஜாக்கள் நடந்து வருவார்கள், ஜாதிகள் கடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஏசாயா 60 அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆகவே இன்றைக்கு நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றுகிறார். நாம் பிரகாசிக்கிற விளக்காய் மாறுவோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்கிறார். முதலாவது நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை தருகிறார். நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அதன் பிறகு நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆகவே உதிக்கிற அந்த வெளிச்சத்தினத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள். ஆகவே நான் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னை வெளிச்சமாய் மாற்றுகிறார். என்னுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது. ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போவதாக. இனி அவருடைய வாழ்க்கையில துக்கம், அலறல், கவலை, கலக்கம் இருக்கவே கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் துக்கத்தை இன்றைக்கு சந்தோஷமாய் நீர் மாற்றி அமைக்கிறபடியினால் உமக்கு நன்றி. அவரே வெளிச்சமாய் இருப்பார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் உதிக்கிறபடியினால், அந்த வெளிச்சம் உதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இனி இருள் அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீ பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றி இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. உதிக்கிற ஒவ்வொருடைய ஒளியினிடத்துக்கும் ராஜாக்களும் ஜனங்களும் ஜாதிகளும் நடந்து வருவார்கள் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறபடியினாலும் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெளிச்சமாய் பயன்படுத்தும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.